பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த 2026 பிப்ரவரி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். 12 ராசிக்கும் கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது, அதே போல் இந்த பிப்ரவரி மாதத்தில் யாரெல்லாம் மிகப்பெரிய வெற்றியாளராக மாற போகிறீங்க, யாரெல்லாம் பிரச்சனையை விட்டு தள்ளி நிற்க போகிறீங்க, இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு மனிதனுடைய அன்றாட மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னா, இன்றைக்கி நிம்மதியாக இருக்கணும்ப்பா. உங்களுடைய ராசியின் அடிப்படையில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற மிகப்பெரிய அற்புதமான விஷயங்கள் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கேன். தயவு செய்து வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்மளுடைய சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொண்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கல், பிரச்சனை, போராட்டம், கவலை ஏன் எனக்கு மட்டும் வருது? ஒரு 3 வருஷமாக என்னுடைய ரியாலிட்டியை நான் உணர முடியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா, சிம்மாசனத்தில் எப்பொழுதும் அமர வேண்டும், சிம்மாசனத்தில் அமர்ந்த மாதிரியே தன்னுடைய வாழ்க்கையை பயணிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய திறமையான அற்புதமான ஆற்றல் கொண்ட சிம்மராசிகளாகிய நீங்கள் தான். கும்பராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா, பொதுவாகவே சனி பகவான் 2ஆம் இடத்துல திருக்கணித பஞ்சாங்கப்படி அமர்ந்திருந்தாலும், 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருந்தாலும் நிறைய குழப்பம், நிறைய பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, மாயை என்ற ஒரு பின்பத்தில் உங்களை உட்கார வைக்கிறாங்க. அப்போ இந்த மாயை என்ற பின்பத்தை உடைத்தெறிந்து மாற்றங்களை உறுதியாக பெற வேண்டும் என நீங்கள் நினைக்கிறீங்கன்னா வீடியோ முழுமையாக பாருங்கள். நான் சொல்கிற வழிபாடு, சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் கூட உள்ள மாயை எல்லாமே காலியாக போயிடும், உறுதியாக காலியாக போயிடும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நம்முடைய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பலன்களில் என்னென்ன விஷயங்கள் மாற்றம் கிடைக்க போகுதுன்னா, ஃபஸ்ட்டு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டு. கடின உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கலன்னு வருத்தப்படுற கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு ஏற்ற உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். சொந்தமாக தொழில் செஞ்சுக்கிட்டு தொழிலில் நிலையான தன்மையில் இல்லாமல் ஆற்றுல ஒரு கால் சேற்றுல ஒரு கால் வைத்துக்கிட்டு என்ன பண்ணனே தெரியல, தொழிலை விட்டுடலாமா நடத்தலாமா வேண்டாமா அப்படின்னு வருத்தப்படுற கும்பராசி அன்பர்கள் தொழிலில் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உருவாக்க போகிறீங்க. உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? பல பேருக்கு வெளிச்சம் கொடுத்தவங்க தான் நீங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள இருள் நீங்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய சூரியனே உங்களுடைய ராசிக்குள்ளே வரார். சுய கௌரவம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு எதிர்பார்ப்பீங்க. அந்த முக்கியத்தை வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் சூரியனும் சுக்கிரனும் இணைந்து உங்களுக்கு தரப்போகிறாங்க. அப்போ கடன் வாழ்க்கையிலேருந்து, கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை, காதல் பிரச்சனை, இந்த ரெண்டையும் ஒரு தீர்வு காணணும்னு ஆசைப்படுறீங்க. ஸோ தீர்வு இந்த மாதம் முதல் உங்களுக்கு படிப்படியாக உறுதியாக கிடைக்கும். பயன்படுத்தக்கூடிய அமைப்பு உங்கள் கையில் இருக்குது. என்னென்னா, ஒரு கத்தியை காய்கறி வெட்டவும் பயன்படுத்தலாம், மற்றவங்கள க்ளோஸ் பண்ணவும் பயன்படுத்தலாம். அப்போ கத்தியை எதற்காக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் புத்தியை பயன்படுத்த போகிறீங்க. புத்தியை நிதானமான சிந்தனையில் கரெக்டாக பயன்படுத்திங்கன்னா கத்தியை பயன்படுத்துகிற விதம் பர்ஃபெக்டாக பயன்படுத்துவீங்க. இதுதான் உண்மை. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து கும்பராசி என்பர்களில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்களோ, உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்கள் மனசுக்கு ஏற்ற ஒரு மங்களகரமான சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு நவகிரகங்கள் அள்ளி வழங்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, பொதுவாகவே கும்பராசிக்காரங்க காதல் என்ற விஷயத்திலும் அன்புங்கிற விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கும்ப லக்னம், கும்பராசி இது எக்ஸாக்டாக பொருந்தும். அப்போ உங்களுடைய சிந்தனை செயல்பாடு எல்லாமே இந்த மாதத்தில் பொருளாதாரத்தை மட்டும் நோக்குங்க. ஓகேவா? உங்களை புரிந்து கொள்ளாத உறவுகள்கிட்ட கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. மகிழ்ச்சியான வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை உறுதியாக உண்டு. கும்பராசி மாணவர்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதம் சூப்பராக படிப்பீங்க.
உங்களுடைய படிப்புக்கு நிகர் நீங்கள் தான். உங்களுடைய அறிவு அப்படியே பர்ஃபெக்டாக செயல்படுத்துவீங்க. எந்த போட்டி எந்த எக்ஸாம்னாலும் சரி நீங்கள் அப்படியே சூப்பராக எழுதுவீங்க, அற்புதமாக எழுதுவீங்க. முதன்மையான மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு, மாணவி என்று பேர் வாங்குகிற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு சூப்பராக இருக்க போகும். அதேபோல் கும்ப ராசியில் குடும்ப பெண்களுக்கு இந்த மாதம்தான் ஒரு குதூகலமான மாதம். பல மாதம் பிரச்சனை போராட்டம் என்று இருந்த நம்மளுடைய கும்பராசி பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்க போது, கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்க போது. உங்களுடைய கணவருடைய குடும்பத்தில் எத்தனை பேர்லாம் டார்ச்சர் பண்ணாங்களோ, எத்தனை பேர்லாம் உங்களை புரிஞ்சுக்கிறாமல் உங்களை மட்டம் தட்டினாங்களோ, அத்தனை பேரும் உங்களுக்கு மகுடம் சூட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மகத்துவமான திறமையை நீங்கள் கொண்டு வர போகிறீங்க. சிறப்பான தன்மையை வெளியே கொண்டு வர போகிறீங்க. அதே போல் கும்பராசி அன்பர்களில் யாரெல்லாம் காதலில் சிக்கிக்கிட்டேன், உண்மையான பாசம் நம்பி காதல் பண்ணி மாட்டிக்கிட்டேன், எனக்கு இப்போ கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்குது, இதை விட்டு வெளியே வந்துடலாமா அப்படின்னு யோசித்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியே வர வேண்டிய சூழ்நிலை வரும். அதாவது டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற கும்பராசி காதலர்களுக்கு மட்டுமே இது பொருந்தும். ஓகேவா? ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கவங்க கட்டாயமாக அந்த உறவை விட்டு வெளியே வருவீங்க. உங்களுக்கு ஏற்ற நல்ல ஒரு வாழ்க்கை துணை நீங்கள் உறுதியாக பெறுவீங்க. ஓகேவா? வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. புரிந்து கொள்ளாதவர்களை துரத்தி விட்டுட்டு புரிந்தவர்களுடன் பயணிப்பது தான் சரியான பாதை. அவங்கள போய் புரிய வைக்க ட்ரை பண்ணி உங்களுடைய வில் பவர் தான் குறையும். அவன் தப்பு பண்ணுறவனோ இல்லை தப்பு பண்ணுறவங்களையோ திருத்தவே முடியாது. ஓகேவா? ஸோ அவங்கள போய் புரிய வைக்கிறதை விட புரிந்து கொண்ட வாழ்க்கையை, உங்களை புரிந்து கொண்ட உங்களுடைய பெற்றோர்களை, உங்களை புரிந்து கொண்ட உங்களுடைய சகோதர சகோதரிகளை புரிந்து வாழ கற்றுக்கோங்க. புரியாத வாழ்க்கை புரியாமே போயிடும். ஓகேவா? ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக இருக்கு லைஃப். இந்த மாதத்தில் நீங்கள் வருகின்ற, அதாவது இந்த மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி அன்று உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். அமர்க்கலமான வாழ்க்கை நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் அம்மனுடைய அருளால் உறுதியாக கிடைக்கும். நேர்களே, தற்போது வரை நீங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை பார்த்துருக்கீங்க. அதாவது இந்த 2026 பிப்ரவரி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறத நம்ம பொது பலன் அடிப்படையில் சொல்லியிருக்கோம். ஸோ இது எதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஸ்டார்டிங்கில் சூரியன் எங்கே உள்ளே வரான்னா நம்மளுடைய மகர ராசிக்குள்ளே வரான். மகர ராசிக்குள்ளே 15ஆம் தேதி வரையும் இருக்கிற சூரிய பகவான் 15ஆம் தேதிக்கு மேலே கும்பராசியில் ட்ராவல் பண்ணுவார். அப்போ சூரியனை அடிப்படையாக வச்சு தான் நம்ம எப்போவுமே மாத பலன்கள் எடுப்போம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மற்ற ஏனைய கிரகங்கள் செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்களுடைய கிரக அமைப்புகள் மேக்சிமம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்டிங்கில் எல்லா கிரகங்கள், அதாவது கிட்டத்தட்ட சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் எல்லாமே என்ன ஸ்டார்ட் ஆகிறாங்கன்னா மகரத்தில் ஸ்டார்ட் ஆனாங்க. ஸோ அதுக்கடுத்து மேக்சிமம் பார்த்திங்கன்னா செவ்வாயை தவிர்த்து இந்த முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியனும் புதனும் சுக்கிரனும் கிட்டத்தட்ட அதிகமாக கும்பராசியில் தான் இருக்காங்க. ஸோ இதை மையமாக வைத்து மற்றும் வருட கிரகங்களான அதாவது சனி பகவான், அதே போல் நம்ம ராகுகேது பகவான், குரு பகவான் இவர்களை மையப்பகுதியாக வைத்து தான் இந்த பலன்கள் நான் உங்களுக்கு கணிச்சு சொல்லியிருக்கேன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் வேறு. இது ஒரு 20 to 30% கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய எனர்ஜி ஆஃப் பவர். இதை தாண்டி உங்கள் சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய டேர்னிங், நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், நடப்பதற்கு சாத்தியக்கூறு இருக்கா, அல்லது அதை நடத்துவதற்கு ஏதாவது வழிபாடு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் எல்லா நாடுகள்லேருந்து கால்ஸ் வருது. மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் ரஷ்யா, அப்புறம் ஆஸ்திரேலியா, அப்புறம் இன்னும் ஏகப்பட்ட நாடுகள்லேருந்து வருது. சொல்லிகிட்டே இருக்கலாம் வீடியோ ஃபுல்லாக. ஸோ எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கலாம். ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து பேசுகிறீங்கன்னா நீங்கள் எந்த மாநிலம், எந்த ஊருங்கிறத எனக்கு ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய பேர், உங்கள் டேட் ஆஃப் பர்த் எனக்கு கட்டாயமாக அவசியம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஜாதகமே இல்லைங்க, டேட் ஆஃப் பர்த்தே இல்லைங்க, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள்
தெரிஞ்சுக்கிற முடியாதா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா கட்டாயமாக இந்த பூமியில் பிறந்த அனைவருடைய வாழ்க்கையும் ஜோதிட அடிப்படையில் ஜாதக அடிப்படையிலும் தெரிஞ்சுக்கலாம், பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய கருவியின் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை எங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புறது. அதே போல் வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் உங்களுடைய மேலான அன்பான கருத்துக்களை பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.